45 நாள்ல பெரிய மாற்றம். அருண் ஐபிஎஸ்க்கு புதிய பொறுப்பு. என்ன நடந்தது? வணக்கம் நண்பர்களே, இது ரூட் நியூஸ். தமிழக அரசியலில் இப்போ பேசப்படுற முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்புத் துறையின் இயக்குநராக இருந்த அருண் ஐபிஎஸ் தற்போது தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த மாற்றம் ஏன் முக்கியம்? வாங்க சிம்பிளா பாப்போம். அருண் ஐபிஎஸ்ஐ இந்த பொறுப்புக்கு நியமித்தது சமீபத்தில்தான். அதன் பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சில நடவடிக்கைகளும் சோதனைகளும் நடைபெற்றன. இந்நிலையில் திடீரென அவருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அவருடைய இடத்தில் மகேஸ்வரி ஐபிஎஸ்க்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இனி லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்புத்துறையின் கூடுதல் பொறுப்பை அவர்தான் கவனிக்க இருக்கிறார். இப்போ எல்லாரும் கேட்கிற கேள்வி, இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? அதற்கு இதுவரை அரசு சார்பில் எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகவில்லை. அதனால சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பலவிதமான கருத்துக்கள் பேசப்பட்டு வந்தாலும் அவற்றை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, 45 நாட்களுக்குள் இப்படி ஒரு முக்கிய பொறுப்பு மாற்றம் நடந்திருக்கிறது. அதனால்தான் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் அதிக கவனம் பெற்றிருக்கிறது. அடுத்த சில நாட்களில் இந்த மாற்றம் குறித்து அரசு விளக்கம் தருமா, அல்லது இது வழக்கமான நிர்வாக மாற்றம்தானா என்பது தெரியவரும். இந்த விவகாரத்தில் மேலும் ஏதாவது முக்கிய அப்டேட் வந்தால் அதை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வரப்போவது ரூட் நியூஸ். இந்த மாற்றத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.